அவரை எதிர்க்கட்சிகளை மிரட்டுறாரு. யாரோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிரட்டுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்க்கட்சிகள் என்ன கேள்வி கேட்குறாங்க, அதாவது மீடியா எப்படி கேட்குறேன்னா, எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க வந்து அவருடைய ராஜினாமாவில் பெரிய மர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அவர் ஏன் சைலண்டாக இருக்காரு. ரெண்டாவது என்னன்னா, வீட்டுக்காவலில் இருக்கார். அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான சார்ஜஸ். ஏன் அப்படின்னா, சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்கரோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை. தன்னோட பதவியிலேருந்து அவர் உடல் ரீதியான பிரச்சனை சொல்லி விலகி போனாலும் போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆன மாதிரியோ அது சார்ந்த விஷயம் நடக்கிற மாதிரி எதுவும் தெரியல. அவரோட பங்களாவில் போய் அவர் வந்து இருக்கிறாரு. அரசு ஒதுக்கப்பட்ட அந்த பங்களா கூட அவர் இன்னும் போகிறதா சொல்ல போகிறாங்க, ஆனால் போல. பட் அவர் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஒரு ராஜஸ்தான் மாவட்டத்தில் ஜெய்ப்பூர் பக்கத்தில், ஜெய்ப்பூரில் சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அவர் சார்ந்த சில கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அங்கே இடையில ஏதோ போயிட்டு வந்ததாக சில செய்திகள் சொல்கிறாங்க. உறவினர்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இவரை யாராலையும் பார்க்கவே முடியல. இவருக்கு காலும் பேச முடியல. யாராலையுமே முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட பேசுறது, மரியாதை நிமித்தமான விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதுங்கிற ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி எந்த விஷயத்திலும் அவரை பார்க்க முடியல. அதாவது வைஸ் பிரசிடென்ட்டுக்கான சில பாதுகாப்பு விஷயங்களை கூட அவர் பெருசாக எதுவும் ஏற்கல. பங்களாவை ஏற்கல, அந்த பாதுகாப்பு ஏற்கல, அதுக்கான சலுகைகள் பெருசாக ஏற்கிற மாதிரி தெரியல. அவர் பாட்டு, அதாவது அவர் சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக மர்மமாகவே இருக்குது.